மதிய லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கவலையாக இருக்கா? கவலையை விடுங்கங்க. இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் போட்டு ஒரு தட்டு சோறு கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊர்லலாம் இதுக்கு தீயல்னு சொல்லுவோம் நாங்கள். உங்கள் ஊரில் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த குழம்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டுங்க எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெண்டைக்காயும் போட்டு வதக்கிக்கணுங்க. வெண்டைக்காய் அந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடிங்க போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் குழம்பு பார்க்கறதுக்கு. இந்த எண்ணெயோட போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க குழம்பு வந்து. ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். புளி கரைசல் லாஸ்ட்டில் ஊற்றணும். அதனால் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டு தான் பண்ண போகிறேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுங்க போட்டு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிருக்கேன். தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். புளியை கரைச்சி ஊற்றிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுணுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா தேங்காய் போட்டதுக்கப்புறம் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். அப்புறமாட்டு நம்ம கொஞ்சம் வற்ற விடணுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அட்டகாசமாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து நல்லா வற்றி வந்துடும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 3 நாள் ஆனாலும் உங்களுக்கு வெளியே வச்சுருந்தா கெட்டே போகாதுங்க. 1 ஸ்பூன் குழம்பு இருந்தால் போகிற ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க.